அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி இரவு 12:35 இந்த வீடியோவில் இருக்கும் போட்டோவை சும்மா நீங்க பார்த்தாலே போதும் மிகப்பெரிய புண்ணியம் சேரும். நீங்கள் விரும்பியதையும் அடையலாம். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வெறும் 5 நிமிடங்கள் இந்த மெத்தடுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. நீங்க எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம், எழுத வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடியோவில் வரக்கூடிய அந்த போட்டோவை நீங்க பார்த்தாலே போதும் மகத்தான புண்ணியங்கள் நம்மை தேடி வரும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க போட்டோ என்ன, அதை எப்படி பார்க்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கடந்த பதிவுல ஏஞ்சல் நம்பருடன் ஸ்ரீராம ஜெயம் எழுதும் முறையை பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்ரீ ராமரை காட்டிலும் ராம நாமத்திற்கு அதிகமான மகத்துவங்கள் உண்டுன்னு ராமாயணத்துல நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை பார்ப்பதும் அதே அளவிற்கு புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே, அதாவது நள்ளிரவு 12:35 வரை நவமி திதி நிறைவாக இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12:35 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. இன்றைய ஸ்ரீராம நவமியில் ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை பார்ப்பது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். தினமுமே ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை பார்ப்பது விசேஷம், அல்லது ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதிலும் ஸ்ரீ ராம நவமி அன்று ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை பார்ப்பது பல கோடி மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக கைப்பட ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை வரைந்து நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். எல்லாருக்குமே நன்மை கிடைக்கணும், இந்த ஜாதகத்தை பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறணும்னு பர்சனலா நானும் இங்க பிரேயர் பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதாவது இந்த ஜாதகத்தை நம்ம கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப அதை நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அல்லது இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட 5 நிமிடங்கள் பாருங்க. இதை எப்படி பார்க்கணும்னு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி ஸ்ரீராமரை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 3 முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த ஜாதகத்துடைய வலது பக்க கட்டத்துல லக்னம்னு போட்டிருக்கு பாருங்க. அதாவது லான்னு நம்ம போட்டு ஒரு ஸ்லாஷ் ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுதாங்க ஜாதக கட்டத்துடைய முதல் இடமாக நம்ம எடுத்துப்போம். அந்த லக்னத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் இருக்குங்க. அடுத்ததாக 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், அன்னையை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு. அடுத்ததாக 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சுக்கிர பகவான். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. புத ஆதித்ய யோகம். 12ஆம் இடமான அயன சயனஸ்தானம் மோட்சஸ்தானத்துல கேது பகவான் ஞானகாரகன் இருக்காரு. ஸ்ரீ ராமபிரான் புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி லக்னத்துல குரு உச்சம் பெற்று தெய்வீக தன்மையோட திகழ்கிறாரு. சோ இந்த ஜாதகத்தை இப்ப நம்ம பார்த்ததை போல 5 நிமிடங்களுக்கு நீங்க ரிப்பீட்டடா பாருங்க, பொறுமையா பாருங்க, எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். 5 நிமிடங்கள் இந்த ஜாதகத்தை பாருங்க.
பார்த்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு ஸ்ரீராமரிடம் பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் நள்ளிரவுக்குள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான பணவசிய பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை வலது கையில பிடிச்சுக்கிட்டு, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட்ல வலது கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேர்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தடைகள் தடங்கல்கள் நீங்கி தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மிகவுமே சக்தி வாய்ந்த லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி கோபம் வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேருக்கு மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மனோபயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது மன அழுத்தம் குறையும், ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, மனோபயம் நீங்கும், ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாலையை கையில நீங்க பிடிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் தெரியும். உடலிற்கும் இது குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆனால் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்குங்க. சோ ஒரு அட்ரஸ்க்கு ஒரு லாவா மாலை மட்டும் தாங்க அனுப்ப முடியும். ஏன்னா சில பேர்லாம் நீங்க 4 மாலை 5 மாலைகள் வேணும்னு கேட்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லி இருந்தோம், இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. சோ இந்த தெய்வீக பொருட்கள் எல்லாருக்குமே போய் சேரணும். அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு மாதம் கழிச்சு கூட இன்னொரு முறை ஆர்டர் போட்டுக்கோங்க. ஒரு அட்ரஸ்க்கு ஒரு லாவா மாலை மட்டும் தாங்க கொடுக்க முடியுது. அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க எல்லாருக்குமே தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல அப்படியே போட்டு வச்சாலே போதும், நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக தொழில் செய்யறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தால் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையும் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க
இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.